I wake up in the morning, gotta hit the ground running, hustling hard, no time for rest of fun. வணக்கம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா, மன அழுத்தத்தை குறைக்க மகிழ்ச்சியை பெருப்பதற்காக சில 8 டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் முறையா வந்திருந்தாக்கா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாளைக்கு உங்களால ஒரு 20 நிமிஷத்தை ஒதுக்க முடியுமா? அந்த ஒரு 20 நிமிஷத்துல சில பயிற்சிகளை நீங்க பின்பற்றுவதன் மூலமா உங்களாலுமே உங்களுடைய மன அழுத்தத்தை படிப்படியா குறைக்க முடியும். அதோட உங்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணமான கார்டிசால் என்ற ஹார்மோன் சுரப்பியும் கம்மியாகும் அப்படின்னு மனநல மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்குமே மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமன் ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்க கூட காலையிலே எழுந்து ஏமா என்ன காலையிலேயே வெறுப்பேத்துற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையினே சொல்லலாம். ஆனா சின்ன சின்ன பயிற்சிகள், ஒரு சில பழக்கங்களை நீங்க பின்பற்றுவதன் மூலமா உங்களுடைய மன அழுத்தத்தையும் படிப்படியா குறைக்க முடியும். சோ அதுக்கான ஒரு 8 டிப்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், மன அழுத்தத்தால நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன வேணும்னுமே பண்ணலாம். தூக்கமின்மையில் ஆரம்பிச்சு பருமன் மாற்றங்கள், அதோட ரத்த அழுத்தம், இதய கோளாறு, இந்த மாதிரியான எல்லா நோய்களுமே எடுத்துட்டு நம்ம கிட்ட கொடுத்துரும். ஒருவேளை மன அழுத்தம் அதிகமாச்சுனாக்கா நம்மளுடைய மனசானது நொறுங்கி போயிட்டு மனநிலை அதிகமா பாதிக்கப்பட்டு நம்மளுடைய உயிர் துறக்க கூட காரணமாகிவிடும். மன அழுத்தத்துக்கு ஒரே வழி சிகிச்சையை தவிர வேற வழியே கிடையாது. உங்களுக்கு மன அழுத்தம் வருதுனாக்கா அதை உடனடியா கண்டுபிடிச்சு அந்த ஒரு மன அழுத்தத்துல இருந்து நீங்க வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் உங்களால உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உடல் நலத்தையும் காக்கவே முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்மளுடைய சிந்தனைய வேறு பக்கம் திசை திருப்பணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல நீங்க ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்காக நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஃபெயிலியர் வரும் பொழுது நீங்க அந்த ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு பக்கம் உங்களுடைய திசை திருப்பணும். அப்படி உங்களுடைய எண்ணங்களை திசை திருப்பும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, அந்த ஒரு செயல் மூலியமா உங்களுக்கு திருப்பவும் மனநிலை பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்க அந்த ஒரு செயலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்க அந்த ஒரு செயல் செய்யறது மூலியமா உங்களுக்கு திரும்பவுமே மனநிலை பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த ஒரு செயல் இருக்கணும். அந்த ஒரு செயல் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு செயல் இருக்கணும். சரி, ஓகே, மன அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியே வருது, அதற்கான 8 டிப்ஸை பார்க்கலாம். முதன்மையானது என்னன்னாக்கா, மூச்சு பயிற்சி. நம்ம எப்பவுமே பதற்றத்தோடையும் பரபரப்பாகவும் இருக்கும் பொழுது மூச்சை எப்படி விடுவோம்? ஒண்ணு மேலோட்டமா மூச்சை விடுவோம், அப்படி இல்லைன்னா ரொம்ப இழுத்து நிறுத்திடுவோம். இப்படி நம்ம மூச்சை விடுறதால நம்மளுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ரொம்ப கோளாறுகள் ஏற்படலாம். மூச்சு பயிற்சி எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா, அதிகாலையில எழுந்திருச்சு மூச்சு பயிற்சி செய்யறது ரொம்பவே நல்லது. நீங்க மூச்சு பயிற்சி செய்ய போறீங்கன்னாக்கா, அமைதியான பிளேஸ்ல நீங்க தனியா போயிட்டு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து உங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய 2 கைகள் இருக்கு இல்லையா, இந்த 2 கைகளுமே உங்களுடைய அடி வயிற்றுல படுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி நீங்க அமர்ந்த பிறகு உங்களுடைய மூச்சை நல்லா உள்ள இழுத்து உங்களுடைய மூச்சை மெதுவா வெளியே விடுங்க. அப்படி விடும் பொழுது உங்களுடைய அடி வயிற்று பகுதியானது அசைவு ஏற்படும். அப்படி அசைவு ஏற்படும் பொழுது உங்களுடைய கவனத்தை எல்லாமே அந்த ஒரு அடி வயிற்றுல எடுத்துட்டு போயிட்டு கவனத்தை வைங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு சிந்தனையுமே இருக்கக்கூடாது. எல்லா கவனமே உங்களுடைய மூச்சு விடுறதுல தான் இருக்கணும். அப்படி பண்றது மூலியமா உங்களுக்கு எப்பேற்பட்ட மன அழுத்தத்திலிருந்தும் வெளியே வர முடியும். இப்படி நம்ம மூச்சு விடுறதால நம்மளுடைய உடலும் மனமும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். இதனால உங்களுடைய ரத்த அழுத்தம் குறையும். அது மூலியமா உங்களுடைய மன அழுத்தமும் குறையும். இதை நீங்க ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணாலுமே போதுமானதாக இருக்கும். இரண்டாவது ஒண்ணு, பூமியோட தொடர்புல இருக்கிறது. நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்கன்னாக்கா உங்க வீட்டை விட்டு முதல்ல வெளியே வாங்க. உங்களோட மாடிக்கோ இல்ல உங்களுடைய தெருவுக்கோ வாங்க. நீங்க அப்படி வரும்பொழுது நீங்க செப்பல் போடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க வீட்டை விட்டு வெளியே கொஞ்ச தூரம் நடந்து போங்க. அப்படி நடந்து போகும் பொழுது நீங்க என்ன யோசிக்கணும்னாக்கா, நான் இப்ப பூமி மேல நடந்துகிட்டு இருக்கேன், இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு பூமி மேல நான் தொடர்புல இருந்துகிட்டு இருக்கேன், அதோட இந்த ஒரு பூமிக்கு நெருக்கமா இருக்கிறேன், இந்த ஒரு கிரகத்தின் மீது நடந்துகிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ரொம்ப பெரிய விஷயத்த நீங்க யோசிக்கணும். அதோட இந்த ஒரு செயலை நீங்க செய்யும் பொழுது நான் சொன்ன மாதிரி உணர்ச்சியோட செய்யணும். அப்பதான் உங்களுக்கு மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர முடியும். மூணாவது ஒண்ணு, புன்னகை மருந்து. இது ஒரு எளிய அறிவியல். நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்களா, உங்களுடைய மன அழுத்தம் ஏற்படுவதற்கான கார்டிசால் என்ற ஹார்மோன் அதிகமா சுரக்கும்.
நீங்க ரொம்ப சிரிக்கிறீங்களா? உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக கார்டிசல் என்ற ஹார்மோன் வந்து சுரப்பியை கம்மிப்படுத்தி உங்களுடைய மூளையை தூண்டுவதற்கு காரணமா இருக்கும் என்டர்பின் என்ற ஹார்மோன் அதிகமாகவே சுரக்கும். ஸோ சிரிப்பு என்பது உங்களுடைய மன அழுத்தத்துக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்பதை புரிஞ்சுக்குங்க. ஸோ இதற்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, நல்ல ஒரு சிரிப்பு வரக்கூடிய வீடியோஸை பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா நல்ல சிரிப்பு ஊட்டக்கூடிய பர்சன் கிட்ட பேசலாம். மொத்தத்துல நீங்க நல்லா சிரிக்கணும். அப்படி சிரிக்கும் பொழுதுதான் உங்களுடைய மன அழுத்தத்துல இருந்து நீங்க வெளியே வர முடியும். ஸோ அதனால சிரிச்சே உங்களுடைய மன அழுத்தத்துல இருந்து வெளியே வாங்க. நாலாவது ஒண்ணு, சமூக வலைதளங்கள் சகஜ நிலைக்கு கொண்டு வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சமூக வலைதளங்கள் மேல ஒரு மோசமான பிம்பம் ஏற்பட்டு இருந்தாலுமே நம்மளுடைய மன அழுத்தத்தை சமூக வலைதளங்கள் அதிகமா குறைக்குதுன்னு சில ஆய்வுகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதனால சமூக வலைதளங்கள்ல நம்ம எப்படிலாம் நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கலாம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ரீல்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா யூடியூப்ல வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா காமெடி வீடியோஸை பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஷார்ட்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ்லாம் இந்த காலத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வலைதளங்கள்லேயே சில ஸ்டோரி புத்தகங்களை படிக்கலாம். ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களாலுமே மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர முடியும். அஞ்சாவது ஒன்று, இசை இனிமையான வரம். இசைக்கு வசமாகாத இதயம்தான் உண்டோ? இசை வெறும் வரிகள் அல்ல, இசை மன அழுத்தத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துனே சொல்லலாம். நம்ம ரசித்து கேட்கக்கூடிய ஒரு இசையானது நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்கும், நம்மளுடைய இதயத்துடைய துடிப்புகளை சீராக்கும், அதே நேரத்துல நம்மளுடைய மன அழுத்தத்தையும் குறைக்கும், நம்மளுடைய பதற்றங்களை குறைக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே குணப்படுத்தக்கூடிய சக்தி இசைக்கு உள்ளது. அதே நேரத்தில் நீங்கள் பாத்ரூம் சிங்கராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ரூம்லேயே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பாடி பாருங்க. ஸோ இது மூலயமா உங்களுடைய மன அழுத்தம் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆறாவது ஒன்று, சாக்லேட் நல்லது. அதாச்சும் நீங்கள் அளவோட சாக்லேட் சாப்பிடும்போது உங்களுடைய மன அழுத்தம் வந்து குறையும்னு சில ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. நீங்க 2 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து சாக்லேட் சாப்பிடலாம். நீங்க அப்படி சாக்லேட் சாப்பிடும் பொழுது உங்களுடைய ப்ராப்ளம், உங்களுடைய கஷ்டங்கள், எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே யோசிக்காம அந்த ஒரு சாக்லேட்டோடைய ருசியை மட்டுமே கவனிச்சு அது மேல மட்டுமே உங்களுடைய சிந்தனைகளை போக்கணும். அப்படி நீங்க சாக்லேட் சாப்பிடும் பொழுது உங்களுடைய கவலைகள் எல்லாமே போகும். அதே நேரத்தில் உங்களுடைய மன வருத்தம் எல்லாமே நீங்கி உங்களுடைய மன அழுத்தமும் குறையும். உங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக சாக்லேட் சாப்பிடுறதும் ஒரு வகையான பயிற்சி தான். ஸோ அதனால மன அமைதியா இருக்கிறதுக்காக சாக்லேட்டும் ஒரு வகையில உங்களுக்கு உதவும். ஏழாவது ஒன்று, கிரீன் டீ நல்லது. கிரீன் டீல இருக்கக்கூடிய அமினோ அமிலம், டயனின் என்ற சில விஷயங்கள் வந்து மூளைக்கு வந்து அமைதியை ஊட்டக்கூடிய சக்தி உள்ளது. ஸோ நீங்க கிரீன் டீ குடிக்கிறது மூலமா உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியும். ஆனாலுமே நீங்க கிரீன் டீ அதிகமா குடிக்கிறதும் கெட்டதுதான். ஸோ அதனால கிரீன் டீயை நீங்க ஒரு நாளைக்கு 3 முறையில இருந்து 4 முறை நீங்க குடிக்கலாம். ஸோ இப்படி நீங்க 6 வாரங்கள் தொடர்ந்து கிரீன் டீயை குடிச்சீங்கன்னாக்கா உங்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணமான கார்டிசால் ஹார்மோன் சுரப்பி வந்து கம்மியாகும். ஸோ இது மூலயமா உங்களுடைய மன அழுத்தமும் குறையும். 8வது ஒன்று என்னன்னாக்கா, மந்திர வாசகம் முக்கியம். அதாச்சும் என்னன்னாக்கா, உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்வதற்காக சில பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து மந்திர வாசகங்களா உருவாக்கி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாராச்சும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸை சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸுங்களை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம், இல்லை உங்களுடைய மனசில் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு அந்த ஒரு வேர்ட்ஸ் யூஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும்னாக்கா, என்னால முடியும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே அந்த ஒரு நேரத்துல என்னால முடியும், அதே நேரத்துல நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அப்படி சொல்றது மூலியமா நமக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியே வர முடியும். ஸோ இதனால நம்மளுடைய மன அழுத்தமும் குறையும். ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவான வேர்ட்ஸை நீங்க திருப்பி உங்களுடைய பிரச்சனை வர அப்பெல்லாம் சொல்லும் பொழுது ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு மந்திரமா அமையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி அந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து மந்திரமா மாறும் பொழுது அந்த ஒரு வேர்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸா உங்களுடைய லைஃப்ல இருக்கும். சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம மன அழுத்தத்துல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படி சொல்லிட்டு 8 டிப்ஸை பார்த்தோம். ஸோ என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னன்னாக்கா,
உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு இருக்குதுனாக்கா அதை உடனடியா கண்டறிஞ்சு அதுல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களால வெளியே வர முடியலனாக்கா நான் சொன்ன இந்த ஒரு 8 டிப்ஸை நீங்க ஒரு 6 வாரத்துக்கு நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. அப்படி பண்றது மூலயமா உங்களுக்கு எந்த ஒரு மன அழுத்தமே இல்லாம நல்ல பழைய நிலைமைக்கு உங்களால திரும்ப முடியும். அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் மூலயமா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுதுன்னா திரும்பவும் அந்த விஷயத்துக்குள்ள போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆகிறது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வருதுனாக்கா திரும்பவும் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னாக்கா அங்கேயுமே உங்களுக்கு ஒரு வேலை வந்து ஃபெயிலியர் ஆகுதுனாக்கா உங்களால வந்து அந்த ஒரு மன அழுத்தத்தை தாங்கவே முடியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா ஒரு வாட்டி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாக்கா அதோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு போக தேவையில்ல. அப்படி போகாம இருக்கிறதால உங்களுக்கு வந்து டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயம் வராது. அப்படி இல்லைனாக்கா ஒருவேளை வந்து உங்களுடைய கோல்ல உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதிகமான அரியர்ஸ் விடுதுனாக்கா நீங்க அதை நினைச்சு கவலையப்படக்கூடாது. திரும்பவும் படிங்க. ஏன்னா ரீஸ்டார்ட் பண்றது மூலயமா நம்மளுக்கு ஒன்றும் எதையுமே இழக்க போறது கிடையாது. திரும்பவும் ஒரு விஷயத்த நல்லா கத்துக்க போறோம், அவ்வளவுதானே. சரி, அதாச்சும் ஒரு பாட்டே இருக்குது இல்லையா, புத்திசாலிகள் எல்லாருமே வந்து தேர்ச்சி பெற்றவர்களும் இல்லை, தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாருமே வந்து புத்திசாலிகளும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கோலை மட்டும் பாருங்க. ஸோ நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ நீங்க பணத்தை சம்பாதிக்க கத்துக்குங்க. நீங்க இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய நல்லவங்களா இருந்தாலுமே சரி, எவ்வளோ பெரிய கெட்டவங்களா இருந்தாலுமே சரி, நீங்க பணம் வச்சிருந்தா மட்டுமே தான் நீங்க ஒரு ஆளா மதிக்கப்படுவீர்கள். இல்லைனாக்கா இந்த சமூகத்துல உங்களை ஒரு தூசியா தான் பார்ப்பாங்க. ஸோ அதோட வந்து நீங்க மன அழுத்தத்துல இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணதாலேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபெயிலியராலேயோ நீங்க குடிக்கணும், ஸ்மோக்கிங் பண்ணணும், இந்த மாதிரியான கெட்ட விஷயத்துக்கும் போகிறதுல நீங்க உங்களுடைய வழியில டைரக்டா போயிட்டே இருங்க. எங்கேயுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம உங்களுடைய சிந்தனைகளை நேர்பறவையில் வைங்க. உங்களுடைய சக்சஸை மட்டும் தான் நோக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படி போகும்பொழுது உங்களுடைய லைஃப்பை அமைதியான வழியில அனுபவிக்கலாம். சரி, ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.